வெல்கம். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் இதுதான் மோஸ்ட் பாப்புலர் மோஸ்ட் ஃபேமஸான ஃபார்ம் ஆஃப் என்டிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனி பிஸ்னஸ் நீங்கள் யூனிகார்ன்ஸ்லேருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இதில் ஆரம்பிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ ஒரு க்ரோத் ஸ்டேஜுக்கு வந்தாலே ப்ரைவேட் லிமிடெட் ஒன்று ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன ரீசன்ஸ்னால் ஷேர்ஸ் ஒரு மெயின் ரீசன், லிமிடெட் லைபிலிட்டி ஒரு மெயின் ரீசன். ஸோ என்னன்னு பற்றி பார்த்துருவோம். ஸோ இதுவும் வந்து ஒரு லிமிடெட் லைபிலிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டிட்டி. எம்சிஏல போய் நீங்கள் பதிவு பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த லிமிடெட் லைபிலிட்டி கிடைக்க போகுது. அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்றது பார்த்துருவோம். ஸோ மினிமம் நீங்கள் வந்து 2 பேர் இதை தான் ஆரம்பிக்க முடியும் ப்ரைவேட் லிமிடெட், மோர் தென் 1. இது எல்எல்பி மாதிரி தான், பட் ஓபிசி 1, பட் இதுக்கு வந்து மோர் தென் 1. இதுதான் வந்து கன்வென்ஷனலாக காலங்காலமாக இருக்கக்கூடிய லிமிடெட் லைபிலிட்டி ஃபார்ம். பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் என்டிட்டி. ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி இது ஒரு புது உயிர். இது வந்து பிஸ்னஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு உயிர்னு வச்சுக்கோங்க சட்டத்தோட பார்வையில். ஸோ ஓனர்ஸ் தனி, பிஸ்னஸ் தனி. ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னா அதுக்கு தனியாக பேன் இருக்கும், எல்லா ஐடென்டிட்டிஸுமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அதோட பேரண்ட் அக்கௌண்ட் வந்து MOA சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன். இது நான் ஓபிசியில் சொன்ன மாதிரி தான். ஸோ இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, இதோடைய பற்றின டீட்டெயில்ஸு, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, என்ன கண்டிஷன்ஸ், இது எல்லாமே MOA இருக்கும். இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட். அது 2 தான் வந்து உங்களுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட். அதுதான் இந்த நிறுவனத்தோட உயிர் பிறப்பிக்க வச்ச ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நேமிங் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கணும். எம்சியில் போய் நீங்கள் அப்ரூவல் வாங்கினா தான் அந்த பேர் நீங்கள் வச்சுக்க முடியும். நீங்களாம் உங்களுக்கு நினைக்க பேர் வைக்க முடியாது. இந்த நேமிங்கில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. நான் ஓபிசிலையும் உள்ள கண்டிஷன் தான் இதுலேயே சொல்கிறேன். அது என்ன இருக்கணும்னு சொன்னால், என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணுறீங்கிற பேர் வந்து அதில் இருக்கணும். அதாவது என்ன டைப் சர்வீஸ் இல்லை ப்ராடக்ட், அது ரெண்டோடைய நோக்கம் என்னங்கிறது உங்கள் பேரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரஜினிகாந்த் ப்ரைவேட் லிமிடெட் நீங்கள் ஒன்று ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா அது நவுன். வெறும் பேர் வச்சு கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. ரஜினிகாந்த்னு வச்சுட்டு நீங்கள் பேர் வைக்கிறனா வச்சுக்கோங்க, உங்கள் பேரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பேர், சாமி பேரெலாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மட்டும் நீங்கள் கம்பெனி பேரை வைக்க முடியாது. இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்டில் அப்படி வச்சுக்கலாம். பட் லிமிடெட் லைபிலிட்டிக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த ரஜினிகாந்தோ இல்லாட்டி ஐயப்ப சுவாமியோ ஏதோ ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அது போக அது என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் ட்ரேடிங் அப்படி போடலாம், இல்லை ManianGopi இருக்குது, ManianGopi கன்சல்டன்சி அப்படி போடலாம். ஸோ என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, ட்ரேடிங்கோ, எக்ஸிமோ, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோ, இல்லாட்டி மேனுஃபேக்சரிங்கோ, இல்லாட்டி ஸ்டீலோ, என்ன இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பேர் கூட அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அப்ரூவலுக்குள்ளே நீங்கள் கேட்க முடியும். அப்போ அவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன செக் பண்ணுவாங்கன்னு சொன்னால், வேறு ஏதாவது கம்பெனி இதே பேரில் இருக்காங்களா, இல்லை இதுக்கு ரிலவெண்ட்டாக இதே மாதிரி சம்மந்தப்படுற பேர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் பார்ப்பாங்க, ட்ரேட்மார்க் யாராவது இந்த பேரில் வாங்கியிருக்காங்களான்ற பார்ப்பாங்க. ட்ரேட்மார்க் பற்றி நான் என்ன பண்ணுறேன்னா, டீட்டெயில்டாக ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் அந்த மாடியூலில் போய்ட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூலில் போய் ட்ரேட்மார்க்குங்கிற வீடியோ ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் சொல்கிற கண்டிஷன்ஸ், நேமிங் பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிற கண்டிஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெறும் நவுன் வைக்க முடியாது, ஒரு ஆள் பேர் அந்த மாதிரி ஆள் பேரோ ஊர் பேரோ வைக்க முடியாது. அது கூட அடிஷ்னலாக நீங்கள் என்ன வைக்கணும்னு சொன்னால், என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறத வைக்கணும். இது நான் வந்து இதில் அவங்க எம்சிஏல சொல்லியிருக்க கண்டிஷன்ஸ். அது போக நீங்கள் ட்ரேட்மார்க்கில் அந்த பேர் இருக்கான்னு பார்க்கணும். கம்பெனிஸ் ஆக்டில் போய் வேறு ஏதாவது கம்பெனியில் இந்த பேர் இருக்காங்களா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா அப்ரூவலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன ஃபீஸ் வருது அப்படின்னா, தனியாக நான் அதுக்கு ஒரு ஸ்லைடு போட்டிருக்கேன். பட் என்ன வரும்னு சொன்னால், நேம் அப்ரூவலுக்கு இப்போ ரன்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க, ரிசர்வ் யூனிக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க எம்சிஏலேருந்து. அதை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 20 to 25 days அவங்க அந்த நம்பரை நேம் வந்து ஹோல்ட் பண்ணிப்பா. அதுக்குள்ளே நீங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி அதுக்குள்ளே பண்ணலைன்னா அந்த நேம் திரும்ப என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து நேமிங் பொறுத்த வரைக்கும். அஃப்கோர்ஸ் சஃபிக்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ அது முடிச்சதுக்கப்புறம் ப்ரைவேட் லிமிடெட்னு எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். வெறும்னா பேர் மட்டும் போட்டிங்கன்னா உங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிறதே தெரியாது. சோல் ப்ரொப்ரைட்டரோ பார்ட்னர்ஷிப் மாதிரி ஆகிடும். அதனால் உங்கள் நேம் போர்டிலேருந்து, உங்களோட விசிட்டிங் கார்டிலேருந்து, உங்களோட கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே உங்கள் பிஸ்னஸ் பேரோட பின்னாடி என்ன சேர்ந்தே இருக்கணும்னா ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது சேர்ந்தே இருக்கணும். வெறும் லிமிடெட்னு போட முடியாது. வெறும் லிமிடெட் போட்டால் பப்ளிக் லிமிடெட்னு கணக்காயிடும். அதனால் ப்ரைவேட்டுங்கிற வேர்டும் இருந்தே ஆகணும். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் இருக்கணும். ஓபிசிங்கிறவங்களுக்கு ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் இருக்கும். வெறும் ப்ரைவேட் லிமிடெட்னா நீங்கள் தான் ப்ரைவேட் லிமிடெட்னு இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னா, இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும், உங்களுக்கு பேன் இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும், MSME நீங்கள் பதிஞ்சிக்கலாம், லோக்கல் டேக்ஸ் இருக்கும். ஸோ கவர்னிங் அத்தாரிட்டி எம்சிஏ தான் கவர்னிங் அத்தாரிட்டி. எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது அதே தான் கான்செப்ட். 3 நாள்லேருந்து 10 நாள். ஒரு நாளில் பண்ணிடலான்றாங்க. பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் உங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் டேக் 3 days.
ஸோ இதுலேயும் அதே கான்செப்ட்ஸ் தான். நீங்கள் வந்து டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ்னு ஒன்று 2 டேரக்டர்ஸ் மினிமம் 2 டேரக்டர்ஸ் இருக்கணும். அப்போ அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ கம்பெனியோட ஓனர்ஸ் மினிமம் 2 பேர் இருக்கணும்னு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்பெனியை நடத்துபவர்கள்னு எனக்கு 2 பேர் சொல்லிடுங்கன்றான். ஸோ எம்சிஏலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா உங்ககிட்ட, நீங்கள் கம்பெனியை ஓனர் 2 பேர் இருந்துக்கோங்க, யார் நடத்த போகிறீங்க கம்பெனின்னு கேட்குறாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் ஓனர், நாங்கள் 2 பேர் தான் கம்பெனி நடத்த போகிறோம்னு சொன்னால் நீங்கள் 2 பேர் தான் டேரக்டர்ஸ். ஸோ இன்னொன்று என்ன பண்ணலாம், நாங்கள் ஓனர் நாங்கள் 2 பேர், ஆனால் கம்பெனி நடத்த போகிறது வேற ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தரை நீங்கள் டேரக்டராக அப்பாயின்ட் பண்ணலாம். நடத்துனரும் ஓனரும் ஒரே ஆளாக இருக்கலாம், இல்லை வேறு ஆளாக கூட இருக்கலாம். அப்படி வேறு ஆளாக இருக்கும்போது அந்த எதாக இருந்தாலுமே சரி டேரக்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு வச்சு அவங்க தான் வில் பி ரெப்ரசென்டிங், ஹி ஆர் ஷி வில் பி ரெப்ரசென்டிங் தி கம்பெனி. ஸோ அது ஒரு அடிஷனல் ரெக்குயர்மெண்ட்டு. இந்த லிமிடெட் லைபிலிட்டிக்குள்ளே வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு நடத்துனர்னு எனக்கு ஒருத்தர் பொறுப்பு கொடுத்துருங்க, அவர் தான் இந்த கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் தான் பொறுப்புன்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது பண்ணணும். அடிஷ்னலாக இன்கம் டேக்ஸ் போக ஒரு ஆடிட் பண்ணணும், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் வச்சுருக்கணும், ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கணும், அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ் லிமிடெட் லைபிலிட்டி இன்கார்பரேட் பண்ணும்போது உங்களுக்கு வரப்போகிற கண்டிஷன்ஸ் இருக்கிறதுலேயே. இப்போ நம்ம பார்த்த என்டிட்டிஸ்லேயே சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, ஓபிசி எல்லாத்துலேயுமே இருக்கிறதுலே அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க போகிறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் தான் அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க போது. அஃப்கோர்ஸ் அதிகமான பெனிஃபிட்ஸ் அண்ட் பவர்ஸ் இருக்கிறதும் இந்த ப்ரைவேட் லிமிடெட்டுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் அண்ட் பவர்ஸ் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் லிமிட்டடை பற்றின ஒரு பேசிக் அவுட்ஃப்ளோ. இதை தாண்டி நீங்கள் பார்த்துக்க வேண்டிய வீடியோஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நேச்சர் ஆஃப் என்டிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அது போக டேரக்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பற்றின வீடியோவையும் பார்த்துருங்க. அது போக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஷன் ஃபோரமில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன்.